வேஷம் போட்டால் நல்லவன், காசு இருந்தால் கடவுள், உண்மை பேசினால் பைத்தியக்காரன், அன்பு காட்டினால் ஏமாளி, இவைதான் நவீன உலகில் மாறி வரும் மாற்றங்கள். தனித்து விடப்படும்போதுதான் நம் பலமும் பலவீனமும் நமக்கு தெரிய வருகிறது. உண்மையில் நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தை ஏணியைப் போல, நாம் அதை பயன்படுத்துவதைப் பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல், சில பேருக்கு மிகவும் நன்றி சொல். பல பேர் நம் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள், சில பேர் நம் வாழ்க்கையில் பாடமாக வந்தவர்கள். உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் அதற்காக மனமுடைந்து உன்னை நீயே நொந்திக் கொள்ளாதே. மனிதர்களால் நீ தூக்கி எறியப்படும்போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான். உன்னை கெட்டவன் என்று நினைப்பவர்களுக்கு நீ நல்லது செய்தாலும் அது அவர்களுக்கு தவறாகவே தோன்றும். அவர்களை திருத்த முடியாது. நீ மாற்றிக்கொள்வதே நல்லது. நீ உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தை போலிரு. இந்த உலகமே உன்னை நேசிக்கும். மாற்றங்கள் உண்டாகும்போது சிலவற்றை ஏமாற்றம் என்று எடுத்துக்கொள்ளாதே. நீ சந்திக்கின்ற ஏமாற்றங்கள் கூட உன் வாழ்க்கையில் புதிய மாற்றத்திற்கு காரணமாக அமையலாம். மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து. பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள்தான் இங்கு அதிகம். வாழ்க்கை சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும் சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்தித்தோம் என்றும் நொந்து கொள்ள வைத்துவிடுகிறது. மனித உறவுகள் என்பது இப்போதெல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கியிருப்பதே நல்லது. பழம் தின்னும் கிழியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். அதுபோலத்தான் சில மனிதர்களும். இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் என்பதை உணர்த்தவே அந்த மீதி. புரிந்து நடந்து கொள்ள முடிந்ததையும் சரி, இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராதே. சில நினைவுகள் குப்பைக்கு சமம். மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து. சிலவற்றை மறந்துவிடுங்கள். நேரம் பார்த்து முதுகில் குத்தும் பலரை விட முகத்திற்கு முன் சண்டை போடுபவர்கள் எவ்வளவோ சிறந்தவர்கள். அழகு என்பது முகத்தில் மட்டுமில்லை. பல நேரங்களில் நமக்கு அன்பானவர்களின் மனதில், சில நேரங்களில் நமக்கு ஆறுதல் தருகின்ற வார்த்தைகளில். எது நல்லது எது கெட்டது என்பதை தெரிந்து கொள்ள கொஞ்சம் பொறுமையாக இரு. நல்லவை முதலில் நரகமாகவே தோன்றும், முடிவில் சொர்க்கமாகிவிடும். தீயவை முதலில் சொர்க்கம் போலவே தோன்றும், ஆனால் கடைசியில் நரகமாகிவிடும். எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்துக் கொள்ளாதே. கையில் கிடைத்தவைகளே இந்த உலகில் நிரந்தரமில்லை. சில மோசமான மனிதர்களின் முன் நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பதுதான் நல்லது. ஓடி ஓடி உதவி செய்யும் வரை தான் அனைவராலும் நீ மதிக்கப்படுவாய். ஒருமுறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே நீ மறக்கப்படுவாய். அனைவராலும் நீ மிதிக்கவும் படுவாய்.